இந்த மோடு வீடியோவில் நீங்கள் உங்கள் பஸ்ஸை எப்படி ப்ராப்பராக மூவ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக்குங்க. அப்புறம் வந்து நம்ம பஸ்ஸில் வந்து கிளாஸு, அப்புறம் வந்து ரெயின் கிளாஸ் எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறீங்க. இந்த ரெண்டுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ரொம்ப கம்மியான டைமில் எப்படி ஹை குவாலிட்டி பஸ்ஸில் மூடு பண்ணுறது நம்ம சேனலுக்கு கற்றுக்குங்க. ஜஸ்ட்டு நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸில் இப்போ பார்ட் 6 பார்க்குறோம். ஸோ இந்த பஸ்ஸை தான் நான் இப்போ மோடை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா, எனக்கு உண்மையாகவே நம்ம பஸ்ஸீடு மோடுக்கு வந்து எனக்கு மோட் டியூட்டோரியல் பண்ணுறதுக்கு பஸ் மாடல் தேவை. ட்ரக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு அதை ஃப்ரீயாகவே நான் கன்வர்சேஷன் பண்ணுறேன். ஒரு டியூட்டோரியல்னு ஒரு மாடல் பண்ணுறேன், அதை ஃப்ரீயாக கன்வர்சேஷன் பண்ணி தரேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், 2 விஷயம் பண்ணணும். கொலிடரு, நம்ம கிளாஸுக்கும் கொலிடர் பண்ணணும், பாடிக்கு கொலிடர் பண்ணணும். பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பாக்ஸ் டைப்பில் வச்சுட்டு கொலிடர் பண்ணிடுங்க. கிளாஸும் அதே மாதிரி ஒரு கொலிடர் பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம மாடலை வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். பாக்ஸ் கொலிடர் வந்து நம்மளோட வண்டியோட லேண்ட் மூவ்மெண்ட்டுக்கு, கிளாஸு வந்து ரெயின் எஃபெக்ட்டுக்கு, நம்ம மழை பெஞ்சால் தண்ணி வர்றது இது மாதிரி விஷயங்கள் பயன்படும். ஓகே, நம்ம மாடல் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். நான் கொடுக்குற ஃபார்ம் மாதிரியே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு உங்கள் மாடல் வந்துட்டாலும் இங்கே பாதி கடலில் தாண்டிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை வந்து நம்ம என்னன்னா கொலிடர் கொடுத்துக்குவோம். ஸோ கொலிடருக்கு என்ன பண்ணால் நம்ம பாக்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கொலைடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதில் பார்த்திங்கன்னா அதில் மோட் டைப்பில் ஆல்வேஸ் ஹிட்டன் கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா, அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொலைடர் வெளியே தெரியாது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம டயர் மூவ்மெண்ட் பண்ணோம். ஸோ உங்களோட ஒரு வீலை கிளிக் பண்ணி வீல்னு கொடுத்துருக்குங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்டியரு, ஹேண்ட் பிரேக்கு, வீலு, பிரேக்குன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஃப்ரண்ட் வீல் வந்து ஜஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு வளையும், அவ்வளோதான். பேக் வீலு மூவ்மெண்ட் கொடுக்கும், நம்ம பிரேக் வச்சுக்கலாம், ஹேண்ட் பிரேக் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வீலை வந்து நம்ம ஜஸ்ட்டு ட்ரைவு, பிரேக்கு, ஸ்டியரு. இல்லை ஃப்ரண்ட்டோட 2 வீலுக்குமே 4 பாக்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹேண்ட் பிரேக் வந்தால் நம்ம பிரேக் நல்லது தான். ஸோ பேக் டயருக்கு மட்டும் நமக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்டியர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து பேக் டயருக்கு ஸ்டியர் கொடுத்தோம்னா அதுவும் வளைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி 4 வீலுக்குமே கரெக்டாக கொடுத்துருங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு, பிரேக்கு, ட்ரைவு, பேக்கில் வந்து ட்ரைவு, ஹேண்ட் பிரேக்கு, இது 2 கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா, பிரேக்கு. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா நம்ம சூப்பராக மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம கிளாஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்மளோட கிளாஸ் எப்படி கொடுக்குறது பார்த்திங்கன்னா, நார்மல் கிளாஸு, கொலிடர் கிளாஸ் 2 இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா ரெயின் கிளாஸ் மட்டும்தான் கேமில் தெரியும், நார்மல் கிளாஸ் தெரியாது. நார்மல் கிளாஸ் மட்டும் அவங்களுக்கு தெரியும், ரெயின் கிளாஸ் தெரியாது. ஏன்னா ரெயின் கிளாஸில் வந்து அந்த மழை துளி விசிபிள் ஆகிறது மட்டும்தான் தெரியும். நார்மல் கிளாஸை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக்கரிங் ஒர்க் ஃபுல்லாக தெரியும். ஸோ நம்மளோட அந்த மழை துளி சரியாக தெரியறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் லிவரியோ யூவி ரைட்டிங்கில் போய்ட்டு உங்களோட டெம்ப்ளேட்டை பெருசாக்கிடுங்க. எந்த அளவுக்கு உங்களோட யூவி வந்து பெருசாக்கிது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு மழை துளி நல்லா தெரியும் கேமில். ஸோ நிறைய பேருக்கு மோடில் அந்த ரெயின் ட்ராப் ப்ராப்ளம் வர்றதுக்கு முதல் காரணம் ஒன்று டெம்ப்ளேட்டை வைக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால அந்த ரெயின் ட்ராப்பே விழுந்துருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப்புக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணாமல் ஜஸ்ட் சும்மா நார்மல் கிளாஸ் மாதிரி வச்சுருவாங்க சின்னமாக. ஸோ அதனால மழை துணி பெருசாக விழுகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ரெயின் கிளாஸுக்கு மட்டுமே நான் சொன்ன கொலிடர்னு, ரெயின் கொலிடர்னு அதை மட்டும் தனியாக கிரியேட் பண்ணி அதை ரொம்ப பெருசாக சரி அதுக்குன்னு யூவி டெம்ப்ளேட் போட்டு பெருசாக வச்சுட்டிங்கன்னா இந்த ரெயின் ட்ராப்புங்கிறது பார்க்குறது சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்மளோட மோடில் அடுத்தடுத்து பண்ணலாம். ஸோ எப்படி இப்போ போட்டிங்கன்னா உங்கள் வைஃபை துடைக்காது. ஏன்னா வைஃபை க்ளீனிங் டெக்ஸ்டர்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம போடணும். அது எப்படின்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸில் வெஹிக்கிள் ரிட்டர்லேயே ஃப்ரீயாகவே கிடைக்கும், அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட வைஃபை ரேட்டிங்கை வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து வர ஸ்டெப்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவோம். இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து ஈஸியாக மோட்டர் யாரும் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, அவங்களே பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.